நாங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஷெல்ஃபில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லையா ஸ்டோரேஜ் டப்பா, உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி டப்பா இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஷெல்ஃபில். இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்பொழுது வீடு பார்க்குறதுக்கு இந்த லேபிள்லாம் இருக்குது இல்லைங்களா, வேணும்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அதுவே தானாகவே போயிடும். அதனால் விட்டுட்டோம் நாங்கள். ஸோ இதை நான் வீடியோக்காக தான் இப்போ இப்படி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அழகாக அடுக்கி வைக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி அடுக்கி வைக்கலாம். பார்க்குறதுக்கு உங்களுடைய கிச்சன் நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ இது விலை கம்மி தான், நான் சொல்லியிருக்கேன், வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாகவே நீங்கள் பாக்ஸஸ் வாங்கி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஈவனாக யூனிஃபார்மாக இருக்குது பாருங்கள். இதில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்றது ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. டக்குன்னு நம்ம இது இல்லை இது வேண்டாம், ஓகே இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணி டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். நம்மளுடைய வேலையை டைமிங்கை மிச்சம் பண்ணக்கூடிய விஷயம்தான் இந்த டிரான்ஸ்பரண்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். ஸோ நமக்கு லஞ்ச் கட்டும் போதெல்லாம், பசங்களுக்கு சாப்பாடு கட்டும் போது, வெளியில் கிளம்பும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அல்லது ஒவ்வொரு டப்பாவும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு டென்ஷன் பிபி எகுரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுன்றதுனால தான் இந்த மாதிரி நான் வாங்கினேன். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக வாங்கிக்கிங்க. நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் வேலையை குயிக்காக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்.